குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் பேப்பரில் ஜாப் சீக்வன்சிங் சாப்டரில் வந்து என் ஜாப்ஸ் 3 மெஷின்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கொஸ்டின் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை இந்த மாதிரி டேபிளர் ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்கணும். 6 ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெஷின் 1ஓட வேல்யூ, மெஷின் 2ஓட வேல்யூ, மெஷின் 3ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எழுதிக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஒவ்வொரு மெஷின்லேயும் வந்து லீஸ்ட் வேல்யூவும் லார்ஜஸ்ட் வேல்யூவும் எழுதணும். ஒவ்வொரு ரோ அண்டு ஒவ்வொரு மெஷின், அதாவது ஒவ்வொரு மெஷினில் லீஸ்ட் வேல்யூவும் லார்ஜஸ்ட் வேல்யூவும் வந்து நம்ம எழுதுகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷினோட ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் ரெண்டாவது மெஷினோட கிரேட்டஸ்ட் வேல்யூவும் சேமாக வந்து கிடைக்குது, 5 5 அப்படின்ட்டு. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஈக்குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? மினிமம் ஆஃப் T1j ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் T2j அப்படிங்கிற ஈக்குவாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நம்மளால் கொடுத்துருக்கிற 3 மெஷின் ப்ராப்ளமை வந்து 2 மெஷின் ப்ராப்ளமாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். லெட் ஹெச் அண்ட் கேபி த 2 மெஷின்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் எழுதணுமோ எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 1 and 2வையும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் 12 + 3 தான் வந்து 15, 8 + 4 தான் 12, 7 + 2ங்கிறது வந்து 9, 11 + 5ங்கிறது 16, 10 + 1.5னா 11.5, 5 + 4ங்கிறது வந்து 9. ஸோ ரெண்டாவது மெஷினுக்கு என்ன செய்யணும்னா மெஷின் 2 and 3 ஆட் பண்ணணும். ஸோ 3 + 4ங்கிறது வந்து 10, 4 + 10னா 14, 9 + 2ங்கிறது 11, 5 + 6ங்கிறது 11, 10 + 1.5னா 11.5, 4 + 4ங்கிறது 8 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்குற இந்த 3 மெஷின் ப்ராப்ளமாக வந்து நம்ம 2 மெஷின் ப்ராப்ளமாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செஞ்சால் போதும்? 2 மெஷின் ப்ராப்ளம்க்கு உண்டான ப்ரொசீஜர் எப்பவும் போல எப்படின்னு தெரியும்ல. ஸோ அதை வந்து செஞ்சால் போதும். இப்போ இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 தான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ 8ங்கிறதோட ஜாப் வந்து 6வது ஜாப். ஸோ 6ங்கிறத வந்து இங்கே லாஸ்ட்டில் எழுதுவோம், ஏன்னா ரெண்டாவது மெஷினில் இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இதை எலிமினேட் பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து 9. 9ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 3. ஸோ 3ங்கிறத வந்து நம்ம முதல்ல எழுதுவோம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதை எலிமினேட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து 10. 10ங்கிறது வந்து மெஷின் 2ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 1. ஸோ 1 மெஷின் 2ல் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட் தானே எழுதணும், அதனால் 1ங்கிறத இங்கே எழுதுவோம். அதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 11. ஸோ 11ங்கிறது வந்து நம்ம மெஷின் 2ல் இருக்குது, 4th ஜாப். ஸோ மெஷின் 2ல் இருக்கிறதுனால கடைசிலேருந்து நம்ம எழுதுவோம். ஸோ 4ங்கிறத இப்படி போட்டுக்கலாம், இதை வந்து இப்படி எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 11.5. ஸோ 11.5 ஒரே ரோவில் 2 இடத்துல இருக்குது. நம்ம வேணால் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இதனோட ஜாப் வந்து மெஷின் 1ல் இருக்கக்கூடியது ஜாப் 5. ஸோ மெஷின் 1ல் இருக்குங்கிறதுனால இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் சின்ன எலமெண்ட் வந்து 12. 12ங்கிறது வந்து மெஷின் 1ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 2. ஸோ அதனால் 2வை வந்து அடுத்தது வந்து எழுதுவோம். அப்போ கொடுத்துருக்குற இந்த ப்ராப்ளம்க்கு அசைன்மெண்ட் வந்து 352 ஸோ 352 அப்படிங்கிறத தான் வந்து நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3க்கு டைம் இன் டைம் அவுட் கால்குலேட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு மெஷின் 1க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா 12, 8, 7, 11, 10, 5. 12, 8, 7, 11, 10, 5ன்னு கொடுத்துருக்குறாங்க.
ஸோ எப்பவும் போல் ஸ்டார்டிங் வேல்யூ 0 தான். தேர்டு மெஷினில் இருக்கக்கூடியது வந்து 7. அப்போ 0 + 7 போடும்போது நமக்கு 7 அப்படின்ட்டு கிடச்சிரும். அதே 7 தான் அடுத்தது வந்து நம்ம எழுதணும். அடுத்த ஜாப் வந்து 5. ஃபிஃப்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 10. 7 கூட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 அப்படின்ட்டு வரும். அதையே தான் வந்து நம்ம கீழே எழுதணும். இந்த ஜாப் வந்து 2. செகண்ட் ஜாபில் இருக்கக்கூடியது 8. 17 கூட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 அப்படின்ட்டு வரும். அதே 25 தான் கீழே எழுதணும். இந்த ஜாப் வந்து 4. ஃபோர்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 11. 25 கூட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 அப்படின்ட்டு கிடைக்கும். அதையே தான் வந்து நம்ம கீழே எழுதணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஜாப். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடியது 12. 36 கூட 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 அப்படின்ட்டு கிடைக்கும். அதையே தான் வந்து நம்ம கீழே எழுதணும். ஸோ இந்த ஜாப் வந்து 6. சிக்ஸ்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 5. 48 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 53 அப்படின்ட்டு கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம இங்கே எழுதுவோம். ஓகேவா? ஸோ மெஷின் 1க்கு உண்டான கேல்குலேஷன் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மெஷின் 2க்கு பார்ப்போமா? ஸோ மெஷின் 2க்கு பார்த்தோன்னா 3 4 2 5 1.5 4. 3 4 2 5 1.5 4 அப்படிங்கிறது தான் வந்து வேல்யூஸ். ஸோ வந்து ரெண்டாவது மெஷினோட அவுட் டைம் தான் ஃபஸ்ட்டு மெஷினோட அவுட் டைம் தான் ரெண்டாவது மெஷினுக்கு இன் டைம். அதனால் 7ங்கிறத வந்து எழுதியிருப்போம். இப்போ மொதல் வேல்யூ வந்து 5. 5க்கு பார்த்தோன்னா இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 3. தேர்டு ஜாப் தான் முதல்ல அசைன் ஆகுது. ஸோ தேர்டு ஜாபில் இருக்கக்கூடியது 2. 7 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 17க்கும் 9க்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 17. அதனால இந்த 17 தான் இங்கே எழுதணும். ரெண்டாவது இருக்கக்கூடியது 5. 5ல் இருக்கக்கூடியது வந்து 1.5. அப்போ 17 கூட 1.5 ஆட் பண்ணோன்னா 18.5 அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் 25 18.5 மேக்ஸிமம் பார்த்தோன்னா 25. மூணாவது ஜாபுங்கிறது வந்து 2. 2ல் இருக்கக்கூடியது வந்து 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 25 + 4 29 அப்படின்ட்டு வரும். அடுத்தது 36க்கும் 29க்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 36. நாலாவது ஜாபுங்கிறது வந்து 4ல் இருக்கக்கூடிய வேல்யூ 5. ஸோ 36 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 41 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்புறம் 48லேயும் 41லேயும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 48. இந்த ஜாப் வந்து 1. ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடியது 3. ஸோ 48 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 51 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்தது 53லேயும் 51லேயும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 53. ஸோ சிக்ஸ்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 4. 53 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 57 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது மெஷினுக்கு உண்டான கேல்குலேஷன். அடுத்தது தேர்டு மெஷினுக்கு பார்க்கணுமா? ஸோ தேர்டு மெஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 7 10 9 6 10 4. தேர்டு மெஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 7 10 9 6 10 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட் மெஷினோட அவுட் டைம் தான் தேர்டு மெஷினுக்கு இன் டைமாக வந்து வரும். ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஜாபுங்கிறது தேர்டு ஜாபில் இருக்கக்கூடிய வேல்யூ 9. ஸோ 9 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 18.5லையும் 18லையும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 18.5. ரெண்டாவது ஜாப் வந்து 5. ஸோ ஃபிஃப்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 10. ஸோ 18.5 கூட 10 ஆட் பண்ணோன்னா 28.5 அப்படின்ட்டு வரும். அப்புறம் 29லேயும் 28.5லையும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 29. மூணாவது ஜாபுங்கிறது வந்து செகண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய வேல்யூ 10. 29 கூட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 39 அப்படின்ட்டு வரும். அடுத்தது 41க்கும் 39க்கும் பெருசு பார்த்தோன்னா 41. அடுத்து நாலாவது ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 6. ஸோ 41 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 47. அடுத்து 51க்கும் 47க்கும் பெருசு பார்த்தோன்னா 51.
ஸோ இந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடிய வேல்யூ 7, 51 கூட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58 அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு 58க்கும் 57க்கும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 58, லாஸ்ட் ஜாப் வந்து 6. ஸோ 58 6th ஜாபில் இருக்கக்கூடியது 4னால 58 கூட 4 ஆட் பண்ணோன்னா 62 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெஷின் 3க்கு உண்டான லாஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? ஐடியல் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஐடியல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 7 ஃபஸ்ட்டு வேல்யூ 7, அந்த 7 வந்து அப்படியே போட்டுருவோம். அடுத்து 17 - 9 போட்டோன்னா 8ன்னு கிடைக்கும். 25 - 18.5 போட்டோன்னா வந்து 6.5ன்னு கிடைக்கும். 36 - 29 அப்படின்ட்டு போடும்போது வந்து 7 கிடைக்கும். 48 - 41 போட்டோன்னா 7 அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் 53 - 51 போடும்போது 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மெஷின் 2க்கு வந்து ஐடியல் டைம். சிமிலர்லி மெஷின் 3க்கு ஐடியல் டைம் பார்க்கணுமா? ஸோ 9ங்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே போடுவோம். 18 - 18.5னா வந்து 0.5, 29 - 28.5னா வந்து 0.5, 41 - 39னா வந்து 2, அதுக்கப்புறம் வந்து 51 - 47னா 4, 58 - 58 அப்படிங்கிறது வந்து 0. ஸோ ஐடியல் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ஐடியல் டைம் பார்க்கணும். ஸோ டோட்டல் ஐடியல் டைம் மெஷின் 1 பொறுத்தவரையில் என்ன செய்யணும்? மெஷின் 3யோட லாஸ்ட் வேல்யூவும் மெஷின் 1ஓட லாஸ்ட் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 9 hours அப்படின்ட்டு கிடைக்கும். மெஷின் 3க்கு பார்க்கும்போது என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ 9 + 1 10, 10 + 6 16 ஹவர்ஸுங்கிறது வந்து மெஷின் 3க்கு வரும். மெஷின் 2க்கு பார்க்கும்போது என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். மெஷின் 2ஓட ஐடியல் டைமு, அது போக இந்த டிஃபரன்ஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 62 - 57 வந்து 5 hours. இந்த அடிஷனோட ஒரு 5 வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டால் 42.5 அப்படின்ட்டு மெஷின் 2க்கு ஐடியல் டைம் வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக டோட்டல் எலாப்ஸ்டு டைம் எழுதுவோம். ஸோ லாஸ்ட் மெஷினோட லாஸ்ட் அவுட்புட் டைம் தான் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைமு. ஸோ கடைசி ஆன்சர் 62ன்னு இருக்கிறதுனால 62 hours தான் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைம் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் த சீக்வென்சிங் ப்ராப்ளம். இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். 3 machines 6 jobs வந்து இருக்குது. ஸோ எப்பவும் போல் என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா வந்து 6 ஜாபையும் ரோ அந்த மாதிரி டேபிளர் ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கலாம். ஸோ டேபிளர் ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினிமம் டைம் மேக்ஸிமம் டைம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ சின்ன வேல்யூ 6, பெரிய வேல்யூ வந்து 13 மொதல் மெஷினுக்கு. ரெண்டாவது மெஷினுக்கு சின்ன வேல்யூ 2, பெரிய வேல்யூ வந்து 6. மூணாவது மெஷினுக்கு சின்ன வேல்யூ 4, பெரிய வேல்யூ வந்து 9. ஸோ இப்படி வந்து நம்ம சின்ன வேல்யூவும் பெரிய வேல்யூவும் எழுதியாச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷினோட சின்ன வேல்யூவும் செகண்ட் மெஷினோட பெரிய வேல்யூவும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு மொதல் கண்டிஷனில் ஈக்குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஈக்குவாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுங்கிறதுனால நம்மளால் கொடுத்துருக்கிற 3 machine ப்ராப்ளமை வந்து 2 machine ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மெஷின் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். 8 + 5 வந்து 13ன்னு வரும். அப்புறம் 10 + 6 வந்து 16ன்னு வரும். 6 + 2 வந்து 8ன்னு வரும். 7 + 3 வந்து 10ன்னு வரும். 11 + 4 வந்து 15ன்னு வரும். 13 + 4 வந்து 17 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்தது மெஷின் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 5 + 4ங்கிறது 9ன்னு வரும். 6 + 9னா 15ன்னு வரும். 2 + 6னா 8ன்னு வரும். 2 + 8னா 10ன்னு வரணும். 3 + 6னா வந்து 9. அகைன் 5 + 4 9, 5 + 4 9ங்கிறதுனால அடுத்த ரெண்டுமே வந்து 9 9 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு? 3 machine ப்ராப்ளமை வந்து 2 machine ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அசைன்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ அசைன்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 8. 8ங்கிறது வந்து மெஷின் 1ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 3. ஸோ மெஷின் 1ல் இருக்கிறதுங்கிறதுனால இதை வந்து ஃபஸ்ட்டில் எழுதியிருப்போம் 3ஐ. அதுக்கப்புறம் இந்த ரோவை வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறதே சின்ன வேல்யூ வந்து 9.
9 வந்து 4 இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 9 எடுப்போம். இந்த 9 எடுத்தோம்னா இது மெஷின் 2ல் இருக்குது. ஸோ மெஷின் 2ல் இருக்கிறதுனால ரைட் டு லெஃப்ட்டில் வந்து எழுதணும். ஜாப் வந்து 1 அதை போட்டுட்டு இதை எலிமினேட் பண்ணுவோம். அகைன் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் வந்து 9 வந்து 4th ஜாப்பை வந்து நம்ம எடுப்போம். ஸோ இதனோட பொசிஷனும் மெஷின் 2ல் இருக்கிறதுனால 4 வந்து ரைட் டு லெஃப்ட்டில் வந்து எழுதியிருப்போம். அடுத்து இதை எலிமினேட் பண்ணணும். இதுக்கடுத்து அகைன் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் வந்து 5ங்கிறதும் மெஷின் 2ல் 9 தான் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட்டு. 9ங்கிறது வந்து மெஷின் 2ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 5. ஸோ மெஷின் 2ல் இருக்கிறதுனால இதையும் வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதியிருப்போம். அடுத்து இதை எலிமினேட் பண்ணுவோம். இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 9ங்கிறது மெஷின் 2ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 6. அதனால் 6ஐயும் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதுவோம். அதுக்கப்புறம் இதை எலிமினேட் பண்ணியாச்சுன்னா இப்போ இருக்கிறதுலையே சின்ன எலமெண்ட் வந்து 15ங்கிறது மெஷின் 2ல் இருக்குது. இதனோட ஜாப் வந்து 2. அதையும் ரைட் டு லெஃப்ட் எழுதுவோம். அப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து 3 2 6 5 4 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 3 2 6 5 4 1 அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான அசைன்மெண்ட். ஓகேவா? ஸோ மெஷின் 1ல் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து 8 10 6 7 11 13. 8 10 6 7 11 13 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பவும் போல் ஸ்டார்டிங் வேல்யூ 0. ஃபஸ்ட்டு மெஷின் 3யா? மெஷின் 3ல் இருக்கக்கூடியது வந்து 6. அப்போ 0வோட 6 ஆட் பண்ணோன்னா 6ன்னு வரும். அதே 6ஐ தான் வந்து கீழே எழுதணும். அடுத்தது மெஷின் 2. மெஷின் 2ல் இருக்கக்கூடியது வந்து 10. ஸோ 6ஓட 10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 அப்படின்ட்டு வரும். அதே 16ஐ தான் கீழே எழுதணும். அடுத்த ஜாபு 6. 6th ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 13. அதே 16ஓட 13 ஆட் பண்ணோன்னா 29 வரும். 29ஐ கீழே எழுதுனதுக்கப்புறம் அடுத்த ஜாபு 5. 5th ஜாபில் இருக்கக்கூடியது 11. 29 கூட 11 ஆட் பண்ணோன்னா 40. மறுபடியும் 40ஐ கீழே எழுதுனதுக்கப்புறம் அடுத்த ஜாபு 4. 4th ஜாபில் இருக்கக்கூடியது 7. 40 கூட 7 ஆட் பண்ணோன்னா 47. மறுபடியும் 47 எழுதுனதுக்கப்புறம் லாஸ்ட் ஜாப் வந்து 1. ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடியது 8. ஸோ 47 கூட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 55 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து மெஷின் 1க்கு உண்டான கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு மெஷின் 2க்கு பார்க்கணுமா? மெஷின் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 5 6 2 3 4 4 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? 5 6 2 3 4 4 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெஷினோட அவுட்புட் டைம் தான் செகண்ட் மெஷினுக்கு இன் டைமாக வரும். ஸோ 6ஐ வந்து அப்படியே எழுதிக்கலாம். மொதல் ஜாப் வந்து 3. ஸோ தேர்டு ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 2 இருக்குது. ஸோ 6 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8. இப்போ 16லேயும் 8லேயும் பெருசு பார்த்தோன்னா 16. இந்த ஜாப் வந்து 2வா? ஸோ செகண்ட் ஜாபில் இருக்கக்கூடியது 6. அப்போ 16 கூட 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 அப்படின்ட்டு வரும். இப்போ 29லேயும் 22லேயும் பெருசு வந்து 29. ஸோ 29 இந்த ஜாப் வந்து 6. 6th ஜாபில் இருக்கக்கூடியது 4. 29 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து 40லேயும் 33லேயும் பெருசு வந்து 40. இந்த ஜாப் வந்து 5. 5th ஜாபில் இருக்கக்கூடியது 4. 40 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 44. 47லேயும் 44லேயும் பெருசு 47. இந்த ஜாப் வந்து 4. 4th ஜாபில் இருக்கக்கூடியது 3. 47 கூட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 50. 55லேயும் 50லேயும் பெருசு வந்து 55. ஸோ 55 இந்த ஜாப் 1. ஃபஸ்ட்டு ஜாபில் இருக்கக்கூடியது 5. 55ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 60 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு செகண்ட் மெஷினுக்கு உண்டான கேல்குலேஷன். அடுத்தது தேர்டு மெஷினுக்கு பார்க்கணும். ஸோ தேர்டு மெஷினுக்கு பார்த்தோன்னா 498 655 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ 498 655 அப்படின்ட்டு இருக்குது.
ஸோ செகண்ட் மெஷினோட அவுட் டைம் தான் தேர்டு மெஷினுக்கு இன் டைமாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்டு ஜாபுக்கு பார்க்கணுமா? ஸோ தேர்டு ஜாபில் இருக்கக்கூடியது வந்து 8. ஸோ 8ஓட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16 அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்து 22லையும் 16லையும் பெருசு பார்த்தோன்னா 22. அடுத்த ஜாப் வந்து 2. ஸோ செகண்ட் ஜாபில் இருக்கக்கூடியது 9. ஸோ 22 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31 அப்படின்ட்டு வரும். அடுத்து 31லையும் 33லையும் பெருசு 33. இந்த ஜாப் வந்து 6. சிக்ஸ்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 5. ஸோ 33 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 38. அடுத்து 44லையும் 38லையும் பெருசு 44. அடுத்த ஜாப் வந்து 5. ஃபிஃப்த்து ஜாபில் இருக்கக்கூடியது 5. 44 கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 49. அடுத்தது 50க்கும் 49க்கும் பெருசு பார்த்தா 50. அடுத்த ஜாப் வந்து 4. 4ல் இருக்கக்கூடியது 6. 50லையும் 6லையும் ஆட் பண்ணோன்னா 56. 56க்கும் 60க்கும் பெருசு பார்த்தோன்னா 60. ஸோ கடைசி ஜாப் வந்து 1. 1ல் இருக்கக்கூடியது 4. 60 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 64 அப்படின்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து மெஷின் 2க்கு உண்டான கேல்குலேஷன். 3க்கு உண்டான கேல்குலேஷன். ஸோ ஐடியல் டைம் ஃபார் மெஷின் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூவான 6 அப்படியே எழுதுவோம். 16 மைனஸ் 8 வந்து 8. 29 மைனஸ் 22 வந்து 7. 40 மைனஸ் 33 வந்து 7. 47 மைனஸ் 44 வந்து 3. 50 மைனஸ் 55 வந்து 5. அடுத்து M3க்கு ஐடியல் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8 வந்து அப்படியே எழுதிடுவோம். 22 மைனஸ் 16 வந்து 6. 33 மைனஸ் 31 வந்து 2. அதுக்கப்புறம் 44 மைனஸ் 38 வந்து 6. 50 மைனஸ் 49 வந்து 1. 60 மைனஸ் 56ங்கிறது வந்து 4 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஐடியல் டைம் பார்க்கணும். மெஷின் 1க்கு ஐடியல் டைம் பார்த்தோன்னா மெஷின் 3யோட லாஸ்ட் வேல்யூவையும் மெஷின் 1ஓட லாஸ்ட் வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 64 மைனஸ் 55 வந்து 9 ஹவர்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷின் 3க்கு ஐடியல் டைமுங்கிறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 27 ஹவர்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெஷின் 2க்கு பார்க்கும்போது மெஷின் 3ல் லாஸ்ட்டு வந்து 64. இதில் வந்து மெஷின் 2ல் லாஸ்ட் வேல்யூ 60. அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 4 ஹவர்ஸ். அப்போ இந்த ஐடியல் டைமோ இந்த செகண்ட் மெஷினோட ஐடியல் டைமோட எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஒரு 4 வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 40ங்கிறது தான் வந்து மெஷின் 2க்கு உண்டான ஐடியல் டைமாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ மெஷின் 1, மெஷின் 2, மெஷின் 3க்கு வந்து டோட்டல் ஐடியல் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் எழுதணும். ஸோ லாஸ்ட் மெஷினோட லாஸ்ட் அவுட்புட் டைம் தான் டோட்டல் எலாப்ஸ்டு டைமு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எலாப்ஸ்டு டைமுங்கிறது வந்து 64 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமோட வந்து 3 ஜாப்ஸ் M மெஷின்ஸு இந்த செக்ஷன் வந்து நமக்கு வந்து முடியும். N ஜாப்ஸ் M மெஷின்ஸு இந்த செக்ஷன் வந்து நமக்கு முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 ஜாப்ஸ் M மெஷின்ஸ் இந்த செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ M ஜாப்ஸ் 2 மெஷின்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோமா. ஸோ 2 ஜாப்ஸ் M மெஷின்ஸுங்கிறத வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். இது வரைக்கும் பார்த்துருக்கிறது வந்து நிறைய ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா 2 மெஷின் இருந்ததுன்னா எப்படி 2 மெஷினோ 3 மெஷினோ இருந்தால் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது மெஷின்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் ஜாப் வந்து 2 ஜாப் தான். ஸோ ப்ராப்ளமை வந்து இதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜாபுக்கு ABCD அப்படிங்கிற 4 மெஷின் இருக்குது. அதை மாதிரி ரெண்டாவது ஜாபுக்கும் ABCD அப்படிங்கிற 4 மெஷின் இருக்குது. ஸோ இதை மாதிரி மெஷின்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம கிராஃபிக்கல் மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஃபை வந்து போட்டுக்கணும். 2 3 5 2 6 2 3 1 இருக்குதா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேல்யூஸை வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாப் 1ல் இருக்கக்கூடியது 2, ஜாப் 2ல் இருக்கக்கூடியது 6. ஸோ அதுதான் வந்து அதனால் நம்ம என்ன எழுதிப்போம்னா ஜாப் 1ல் இருக்கக்கூடியது வந்து ஜாப் 1 வந்து நான் X ஆக்சஸ்னு எடுத்துருக்கிறேன்.
ஜாப் 1 எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துருக்குறோம், ஜாப் 2 வந்து ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ஜாப் 1ல் 2 கொடுத்துருக்குறாங்க, ஜாப் 2ல் வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த 2வையும் 6ஐயும் கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களோட ஏங்கிற ஜாப் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஏங்கிற ஜாபை வந்து இப்படி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு என்னது, பிங்கிற ஜாப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். பிங்கிற ஜாப் பார்க்கும்போது ஏபி ஆட் பண்ணோன்னா 5, இங்கே ஏபி ஆட் பண்ணோன்னா வந்து 8. ஸோ அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா 2லேருந்து 5 வரைக்கும் உங்களோட ரேஞ்ச் வந்து இருக்கும். அதனால தான் 5ல் வந்து நான் இங்கே போட்டிருப்பேன். 2 இந்த முடிகிற இடத்துல 2லேருந்து 5 வரை இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஏன்னா 2 3ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா 2வையும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5. அப்போ ரெண்டாவது ஜாப் வந்து அதிகபட்சமாக 5 வரைக்கும் வரும். அப்போது 5லேருந்து தான் வந்து நான் கோடு போட்டிருப்பேன். அது எது வரைக்கும் போடணும்னா 8 வரைக்கும் போடணும். ஏற்கனவே 6 இங்கே இருக்குதா? ஸோ 6லேருந்து நான் 8 வரை வந்து கவர் பண்ணணும். அப்போ இந்த இடம் தான் வந்து எனக்கு என்னது வரும் அப்படின்னா வந்து பி அப்படிங்கிற ஜாபாக வரும். நெக்ஸ்ட்டு ஜாப் சியா, ஜாப் சிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிஷன் வந்து உங்களுக்கு 10ன்னு வரும், இந்த அடிஷன் வந்து 11 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம 5 வரைக்கும் முடிச்சிருந்தோமா? ஸோ அப்போ இந்த 5லேருந்து 10 வரை தான் வந்து உங்களுக்கு தேர்டு மெஷினுக்கு உண்டானது வந்து வரும். ஸோ அதை மாதிரி இங்கே வந்து 8 வரை முடிச்சிருந்தோமா? ஸோ அப்போ இந்த 8லேருந்து கரெக்டாக 11 வரை தான் வந்து உங்களுக்கு ஃபோர்த்து மெஷினுக்கு உண்டானது வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு கவர் பண்ண தேர்டு மெஷினுக்கு கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து 8லேருந்து 5லேருந்து 10 வந்து ஜாப் 1ல், 8லேருந்து 11 வந்து ஜாப் 2ல். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு மெஷினுக்கு உண்டான ரேஞ்சு. அப்புறம் ஃபோர்த்து மெஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 12 கிடைக்கும். அதை மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 12 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 12 கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு 11லேருந்து 12 வரை உங்களுக்கு ஜாப் 2ல், அதை மாதிரி ஜாப் 1லையும் வந்து உங்களுக்கு 11லேருந்து 12 வரை. ஸோ ரெண்டுமே வந்து ஜாப் 2ல் வந்து இருக்கக்கூடிய வேல்யூவாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கிராஃப் வந்து போடணும். ஸோ ஏங்கிற மெஷின் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் 1ல் 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஜாப் 2ல் 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் 2லேருந்து 6 வரைக்கும் வரக்கூடிய ரேஞ்சு தான் ஏங்கிற மெஷின். அப்புறம் பிங்கிற மெஷினுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாப் 1ல் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஓட ஒரு 3ஐ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து 5. அதை மாதிரி ஜாப் 2ல் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கூட ஒரு 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 8. ஸோ அப்போ உங்களுக்கு இது என்னவாகும் அப்படின்னா 6லேருந்து 8 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வச்சு நம்ம இதை மாதிரி வந்து போட்டுக்கிடுவோம் மெஷின் 2க்கு. மெஷின் 3க்கு பார்த்தோன்னா ஜாப் 1ல் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே 5 இருக்குது. ஸோ 5ஓட 5 சேரும்போது 10ன்னு ஆகும். ஜாப் 2ல் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 கூட 3 சேர்ந்தால் 11 அப்படின்ட்டு ஆகும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து தேர்ட் ஜாபுக்கு வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஜாபுக்கு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி வந்து கிடைக்கும். அப்போது இந்த ரேஞ்சு தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா தேர்டு மெஷினுக்கு உண்டான ரேஞ்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃபோர்த்து மெஷினுக்கு வந்து பார்க்கணும். ஸோ ஃபோர்த்து மெஷினுக்கு பார்த்தோன்னா 12 அப்படின்ட்டு வரும். அதை வச்சு நம்ம ஃபோர்த்து மெஷினுக்கு உண்டானதை கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ கிராஃப் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா ஐடில் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜாப் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐடில் டைம் வந்து 6 hours. ஜாப் 2க்கு பார்த்தாலும் வந்து நமக்கு ஐடில் டைம் அப்படிங்கிறது வந்து 6 hours. எலாப்ஸ்டு டைமுங்கிறது என்னது அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஃபார் ஜாப் 1 ப்ளஸ் ஐடில் டைம் ஃபார் ஜாப் 1. ஸோ ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிற போது என்னதுன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ப்ராசஸிங் டைம். இந்த அடிஷன் இருக்குல்ல 2 + 3 + 5 + 2 அப்படிங்கிறது இதுதான் வந்து ப்ராசஸிங் டைம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறது அது கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது. ஸோ அது கூட ஐடில் டைமை வந்து ஆட் பண்ணுவோம். சிமிலர்லி ரெண்டாவது மெஷின் பார்த்தாலும் வந்து 6 + 2 + 3 +
6 + 2 + 3 + 1ன்னு இருக்கா ப்ராசஸிங் டைமு. அந்த 6 + 2 + 3 + 1 கூட நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா 6 + 2 + 3 + 1 கூட அதனோட ப்ராசஸிங் டைமையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐடல் டைம் ஃபார் ஜாப் 2க்கும் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும்னா வந்து 18 ஹவர்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போது ஜாப் 1க்கு உங்களுக்கு எலாப்ஸ்டு டைம் 18 ஹவர்ஸ் அப்படின்ட்டு வரும். ஜாப் 2க்கும் வந்து எலாப்ஸ்டு டைம் வந்து 18 ஹவர்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.